அட என்னையா இது, இந்தியாவோட பொருளாதாரம் நடுத்தெருவுக்கு வந்துடும், அதானி அம்பானி எல்லாம் பிளாட்ஃபார்முக்கு வந்துருவாங்க, இந்தியாவோட பங்கு சந்தையே அவ்வளவுதான் அப்படின்னு 2 நாளாக வந்து உருட்டிட்டு இருக்காங்க இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள். இப்போ அதானி அம்பானி இவங்களை பொறுத்த அளவுக்கு யாருன்னா ரொம்ப வந்து கெட்டவங்க. அதாவது அதானி அம்பானினாலே அவங்க வந்து மோடிக்கு நண்பர். அதானி அம்பானி மோடி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிச்சைக்காரங்களா இருந்தாங்க, பிச்சைக்காரங்களா நட்ரோட்டில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு கீழே இறங்கி தான் இப்போ பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நம்ம இந்த இதில் வந்து அதானிக்கோ அம்பானிக்கோ வக்காலத்து வாங்குறதுக்காக வரல, இவனுங்க மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா திமுக காரவங்க இப்போ கூட நேற்று வரைக்கும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் பதிவு போட்டுட்டு இருக்காங்க, அதானிக்கு வந்து அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு மோடி, அம்பானிக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு மோடி அப்படின்னு கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஹரே பையா, இந்த நம்ம பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலடி கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி ஹரே பையா இங்க என்ன நடக்குது, இங்க என்னையா நடக்குது, இங்க இதே திமுக கோடிக்கணக்கான ரூபாயில பிசினஸ் கொடுத்திருக்காங்க அதானி அம்பானிக்கு. பெரிய பெரிய அம்பானி அதானிக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? அரே பையா, உங்க நாட்டுல தமிழ்நாட்டில் 59 MOU சைன் ஆயிருக்குது, 35,000 கோடிக்கு டேட்டா சென்டர் செட்டப் பண்றீங்க அதானியோட சேர்ந்துக்கிட்டு. ஆனா நம்முடைய அடுத்த துணை முதலமைச்சராக வரப்போற சின்ன சூரியன் என்ன சொல்லணும்னா, மோடி அதானி இல்லாமல் போகமாட்டாரு, விமானி இல்லைனா கூட அவர் போயிடுவார் அப்படின்னு எதுக்க மோனையில் பேசி மக்களை குழப்புற வேலையில் ஈடுபடுவானுங்க. அதானி உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பணக்காரர் பட்டியலில் 2வது இடம். யாரு அதானி? திரு மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பர். திரு மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு சென்றாலும், சுற்றுப்பயணம் சென்றாலும் கூட போவது யாரு? திரு அதானி. திரு மோடி அவர்கள் விமானி இல்லாம கூட போயிடுவாரு, ஆனா அதானி இல்லாம. ஆனா பாத்தீங்கன்னா அதானி அம்பானியோட அப்படியே கம்ஃபர்டபுளா பிசினஸ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்துச்சு, அதானி திடீர்னு வந்து தனி ஃப்ளைட்ல சென்னையில் லேண்ட் ஆனதாகவும், அவர் வந்து மருமகனையும் மகனையும் பார்த்து பிசினஸ் டீலிங் எல்லாம் பேசிட்டு போனதாகவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆதாரத்தோட ஒரு குற்றச்சாட்டை கூட முன் வச்சாரு. அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது முதலமைச்சருடைய மருமகன் அவங்கள லீலா பேலஸ் ஹோட்டல்ல சந்திச்சாங்க. இல்லைன்னா சொல்லிட்டு நான் போட்டோ வெளியிடுறேங்க, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது எல்லோருக்கும் தெரியும். அதே போல அம்பானியினுடைய குடும்ப திருமணத்திற்கு முதல் ஆளாக வண்டி பிடிச்சு ஓடி போய் கல்யாணத்துல இல்லைன்னா தாலியே கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து பதறி போய் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு இங்கிருந்து ஓடினார். அவர் ஓடின ஸ்பீடை பார்த்தா நமக்கே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 100 மீட்டர் பந்தயத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் போறாரா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைங்கன்னா அம்பானி கல்யாணத்துக்கு போறாங்க. ஆனா இவர்கள் இத்தனை காலமாக அம்பானி அவர்களையும் அதானி அவர்களை பற்றி பேசி, தவறாக பேசி அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 2 நிகழ்வு ஒரே வாரத்தில் நடந்திருக்கு. மகன் அம்பானி வீட்டு திருமணமும் மருமகன் அதானியினுடைய சந்திப்பும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இவங்க வெளியில உருட்டுறது என்னன்னா, அவ்வளவுதான் அதானி வந்து சரியில்லைப்பா, அவர் வந்து ரொம்ப ஃப்ராட் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு உருட்டிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து தமிழகத்தோட நிலைமை. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் அதே தான். அங்கே வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் அதானி அம்பானிக்கு பிஸ்னஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. சார், ஐ வுட் டெஃபினெட்லி வாண்ட் டு டேக் யுவர் பர்மிஷன் டு சே a few words in Tamil because the questions were asked in Tamil. I would like to respond in Tamil. அதோட இல்லாம அந்த போர்ட், முந்திரா போர்ட்டை தவிர நம்மளுக்கு பிடிக்காத தொழில் அதிபர்கள் பேரை போட்டு அவங்க போர்ட்னு சொல்றது நியாயம் இல்லை. அப்படி அது நியாயம் இல்லாததா இருந்தா அந்த தொழில் அதிபர்களை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அது பிஜேபி சேர்ந்த கட்சி இல்ல, பிஜேபி இல்ல, அந்த கட்சி ஆட்சியில இருக்கையில கேரளால 300 போர்ட்டை கட்டுறதுக்கு அவங்கள விரும்பி கூப்பிட்டு இருக்காங்க, டெண்டர் இல்லாம. அத அவங்கள பத்தி கேட்கிறோமா நம்ம கேள்வி? அங்க ஆட்சியில் இருந்தவங்க உங்களோட தோழமை கட்சி, அவங்கள கேள்வி கேட்கறீங்களா? போர்ட்டுக்கு அவரையும் கூட்டிட்டு வந்தீங்க, அதுக்கு டெண்டர் கூட நடக்கலைங்க. அப்போ டெண்டர் இல்லாம கூட்டிட்டு வந்து போர்ட்டை கட்ட சொன்ன போது நீங்க கேள்வி கேட்கல. இப்ப இங்கேயோ முந்திரால அவர் போர்ட்டை நடத்துறாருன்னு உடனே அவர் பேர்ல, அதனால அவர் தனியார் மயமாக்கப்பட்ட போர்ட்ல வந்திருக்கு. அதனாலதான் இது ஒரு நாட்டுக்கே ஒரு பெரிய
டேஞ்சர்னு சொல்ற அளவுக்கு பேசுறது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா இவனுங்க கார்ப்பரேட்டுப்பா, அதானி கார்ப்பரேட்டு, அம்பானி கார்ப்பரேட்டு அப்படின்னு அப்படியே விளக்க கூந்தலெல்லாம் எழுதி தள்ளுவாங்க. அதுல கொஞ்சம் கூட உண்மை இருக்காது. ஏன்னா இவனுங்களுக்கு இருக்கிற ஊடக பலத்தினால இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இந்த மாதிரி ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி லோக்கல்ல இருக்கிற ஜோக்கர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை ஈடுபட்டு இருக்கையில அகில இந்திய ஜோக்கராக இருக்கிற பப்பு ராகுல் உண்மையிலேயே அந்த ஆளுக்கெல்லாம் மண்டையில மசாலா இருக்கான்னு தெரியலைங்க. மண்டையில உண்மையிலே மசாலா இருந்தா இந்த மாதிரி கேவலமான அரசியலை பண்ணவே மாட்டானுங்க. எவனோ ஒரு வெளிநாட்டு கம்பெனி இந்தியாவில் வளர்ந்த கம்பெனி மேல அவதூற பரப்புனானுங்களாம். அதை நம்பிக்கிட்டு பப்பு ராகுல் இன்னைக்கு இந்தியா முழுவதும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களாம். என்னடா நியாயம் இதுல? என்ன நியாயம் இருக்கு? இப்படி அப்படியே பயங்கரமா நான் ஊழலுக்கு எதிராக போராட போறேன் அப்படிங்கிற பப்பு ராகுல் காந்தி நேர்மையான கூந்தலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பப்பு ராகுலே இப்போ ஜாமீன்ல தான் இருக்காப்ல. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில ஊழல் பண்ணிட்டு நேஷனல் ஹெரால்டு வழக்குல ஜாமீன்ல தான் சுத்திட்டு இருக்காப்ல இந்த பப்பு. ஆனா பெரிய நியாயஸ்தன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இதே பப்பு ராகுலே சேர்ந்த கட்சி இருக்குல்ல, காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யற 1-2 மாநிலமா இருந்தாலும் அங்கேயும் அதானி அம்பானியோட க்ளோஸான டீலிங்க போட்டிருக்காங்க. குறிப்பா அதானின்னு இப்ப பப்பு ராகுல் கத்துறாப்புல. இப்ப லேட்டஸ்டா காங்கிரஸ் ஆட்சி அமைச்ச மாநிலம் தெலுங்கானால இருக்க முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டி என்ன பண்றாருன்னா, அதானிக்கு சிவப்பு கம்பளம் 4 பக்கெட்டும் விரிச்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பிசினஸ் கொடுத்திருக்காப்ல அதானிக்கு. அதானியோட சேர்ந்து நெருங்கிய புகைப்படம் எடுத்த காட்சியெல்லாம் காண முடியுது. இந்த விஷயம் பப்பு ராகுல் காந்திக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தா உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்? ஹலோ ரேவந்த் ரெட்டியார, நீங்க உடனடியாக இந்த பிசினஸ் இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும். ஏன்னா அதானி மேல எனக்கு அதானியை பிடிக்கவே பிடிக்காது, அதானி கெட்டவர் அப்படின்னு சொல்லிக்கணுமா இல்லையா? எதுவுமே சொல்லாம தன்னுடைய சுயலாபத்துக்காக எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இப்ப மீண்டும் தன்னுடைய சுயலாபத்துக்காக தேசத்தின் மீது பல்வேறு அவதூறுகளை பரப்பி பிரதமர் மீது அவதூற பரப்புற வேலையை தான் இந்த பப்பு ராகுல் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காப்ல. உண்மையிலேயே இவனுங்களெல்லாம் முட்டிக்கு முட்டி தட்டி இவனுங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டு இவனுங்க மேல கேஸ் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த மாதிரி அவதூறுகளை தான் தொடர்ந்து பரப்பிட்டு இருப்பானுங்க. நிச்சயமாக மத்திய அரசு இதில் கவனம் கொண்டு பப்பு ராகுல் காந்தியா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எவன் மீது என்ன வழக்கு இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சு உள்ள போட்டாதான் தேசத்துக்கு ஒரு விடுவு காலமே பிறக்கும். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.